ஹலோ ஆல். உங்கள் எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணட்டுமா? நான் எப்போவுமே ஒர்க் போகும்பொழுது ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் அந்த குழந்தை பேக் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பா. அதாவது ரொம்ப லாங்லேருந்து அவங்க நடந்து போவாங்க. இதை நான் டெய்லி என்னுடைய வண்டியில் போகும்பொழுது பார்த்துட்டே போகும்பொழுது இதை ரெகுலராக பார்த்துக்கிட்டே போவேன். ரொம்ப லாங்லேருந்து இந்த பாப்பா நடந்து வராளே அப்படின்னு ஒரு 1 வீக் அப்புறமா நானே வண்டியை நிறுத்தி என் கூட வரியாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பொண்ணும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவையும் நான் என் கூட வர சொன்னேன். அவங்க 2 பேருமே என் கூட வந்தாங்க. நான் அவங்கள இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். டெய்லி அந்த பொண்ணும் எனக்காக வெயிட் பண்ணுவா, நான் வருவேன்னு. நானும் அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். இப்போவும் நான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கேன். இது என்னென்னா, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு தான். இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியாது என்ன கிடைக்கும்ன்றது. பட் என்னென்னா, அதே மாதிரி ஒரு நாள் நான் வண்டியில் போயிட்டுருக்கும் பொழுது நைட் ஒரு 9:30 இருக்கும். 9:30 என்னுடைய வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. சடனாக ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மெக்கானிக் கால் பண்ணாலும் கடை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியலையே. அப்போது நைட்டு சரியான மழையும் கூட. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லையே, என்ன பண்ணுறது, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு லைட்டாக அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு நின்றுட்டே இருக்கேன். வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா சடனாக ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸ்டார்ட் பண்ணால் என் வண்டியும் ஸ்டார்ட் ஆச்சு. என்னடா இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு, சரி ஓகே உடனே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு நான் வண்டி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டேன். போகும்பொழுது எனக்கு தோணுச்சு இது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டால் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் இது என்னென்னா, நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் கரெக்டாக. நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை பண்ணும்பொழுது ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்காக யாராச்சும் இருப்பாங்களா நம்ம யோசிக்கும் பொழுது யாருமே இல்லாமல் இல்லை யார் மூலியமாவாச்சும் நம்மளுக்கு அந்த கடவுள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளால் முடியும் அப்படின்னும் பொழுது யாராச்சும் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ணலாம். இல்லை என்னால் இந்த ஹெல்ப்பை முடியாது, எனக்கு பண்ணவே முடியல அப்படின்னும் பொழுது நம்ம அதை விட்டு போகலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ஹெல்ப்பு என்னால் பண்ண முடியும்னும் பொழுது நம்ம பண்ணாமல் போகிறது தான் தப்பு. முடியுன்ற பட்சத்தில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு காலத்தில் என்னவா வேணாலும் வரலாம். மேபி நம்ம தனியாக நிற்கும் பொழுது யார் மூலயமா வச்சு கூட அந்த ஹெல்ப் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் டே.